இந்த பசங்களுக்கு கிரிக்கெட் கிட் பேக்கு கிழிஞ்சிருச்சு. 3 மாசமா கட்டப்பையும் கையுமா தான் எடுத்துட்டு போனாங்க ஸ்கூலுக்கு. இப்போ வந்து வெளி ஸ்கூல்ல போய் கிரிக்கெட் மேட்ச் விளையாட போனாங்களா, அங்கேயும் கட்டப்பை தூக்கி கொடுத்து விட்டு அங்கே உள்ள வச்சு யார் பண்ணீங்களா வெளில போங்கப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்ட்டு இது பேக் வாங்க ஓடிட்டோம். நாத்தனார் பையனும் தம்பியும் தான் விளையாட போறாங்க. நான் பேகுக்கு பதிலாக போனவொடனே கேப்பை தான் எடுத்தேன். பாவம் புள்ள 2 மாசமா 2 கேப்பை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு தெரியுது. வேற எதாவது நம்மளுக்கு எடுக்கலாமான்னு பார்த்தேன். வேணான்னு நானே மனசை கட்டுப்படுத்திட்டு ஓடியாந்துட்டேன். இந்த பேக்ல வந்து இந்த ஒன்று மட்டும் தான் இருந்துச்சு. இதே சைஸ்ல இந்த ப்ளூ கலர் இருந்துச்சு. ரெண்டும் சேம் ரேட்டு தான், ஆனால் சைஸ் தான் வேற வேற. இந்தாங்கடை வச்சுக்கணும், ஆளுக்கு ஒன்று கொடுத்தாலுமே அவ்வளோதான் போர்வார் வந்துடும். அதுக்கே நம்ம அதை வாங்கிட்டுன்னு கடைக்கார பாப்பா மேலே ஏற்றி விட்டு நீ வேற ஏதாவது பேக் இருந்தால் எடுத்து கொடுப்பாப்பா அப்படின்னு இந்த பேக் வந்து எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருக்கான கிளாத்து நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நம்ம ஜவுளி கடையெல்லாம் துணி வாங்கினா இந்த மாதிரி தருவாங்க. கட்டைப்பைக்கு பதிலாக கொஞ்சம் ரேட் அமௌண்ட் அதிகமாக வாங்கினா இந்த மாதிரி பேக்லாம் தந்து விடுவாங்க. நான் அங்கேயே அவங்கள்ட்ட சொன்னேன், எங்க வேணாங்க இந்த மாதிரி 4-5 பை கிடக்குங்க வேணாங்கன்னு சொன்னதுக்கு இல்லை நீ வாங்குன்னு என்னை போட்டு பாடாப்படுத்தி வாங்க வச்சுட்டாங்க 2 பேக்கும். ஆனால் அமௌண்ட்டு தான் கொஞ்சம் அதிகம். நானும் அந்த பாப்பாட்ட வந்து எப்படியோ ரேட்டு கம்மி பண்ணுமான்னு பேசி பார்த்தேன். ஒன்றும் வந்து செல்லுபடி ஆகாதனால வந்து விட்டு எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாளை ஒரு மீன் வேலை பார்க்கலாம். டாட்டா.